ஹரி ஓம். இன்னைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பிளாடர் கேன்சர் க்யூர் பண்ணதை பற்றி சொல்கிறேன். அவங்க வந்து 2015 ஒரு கேன்சர் இருந்ததுங்க. 2015 கீமோதெரப்பிலாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. போஸ்ட் டிஆர்பிடி கேஸு. பட் ரெக்கரன்ஸ் திரும்ப வந்துடுது. 2018 எங்களை காண்டாக்ட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம அவருக்கு வந்து 11/7/2018 அன்றைக்கி மெடிசன் கொடுக்குறோம். அப்போ அவருக்கு வயசு வந்து 69. மெடிசன் கொடுத்தாச்சு. ஒரு ஃபியூ கோர்சஸ் மெடிசன் கொடுத்தோம். இது எப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். ட்ரீட்மெண்ட் கொடுத்து கீமோதெரப்பிலாம் கொடுத்து கேன்சர் ரெக்கர் ஆகிடுது. அதனால் டாக்டர்ஸ் வந்து ஏஜ் ரிலேட்டடாக இருக்குது, இது எப்படி ஆகும் திருப்பி ஃபர்தராக தெரியலன்னு சொன்ன போது எங்கள்கிட்ட வந்தாங்க. இப்போ நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ பாருங்கள் 2019 திருப்பி ஒரு பெட் ஸ்கேன் எடுத்தோம். அந்த பெட் ஸ்கேனில் கம்ப்ளீட்டாக நோ எவிடன்ஸ் ஆஃப் மெட்டபாலிக்லி ஆக்டிவ் மியூரல் திக்கனிங் த யூரினரி பிளாடர், நோ எவிடன்ஸ் ஆஃப் மெட்டபாலிக்லி ஆக்டிவ் டிசீஸ் எனிவேர் எல்ஸ் இன் த பாடி, கம்ப்ளீட்டாக கேன்சர் குணமாயிடுது அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்தது. இப்போது அவருக்கு 76 வயசாகுது. ஹெல்த்தியாக இருக்கார், நல்லா இருக்கார், வித்தவுட் எனி மெடிக்கேஷன். இது இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு தோணித்து சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, யாருக்காவது இந்த செய்தி பயன்படும், அவங்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி ஆகும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கும் கேன்சர் வர வேண்டாம். ஆனால் வந்தால் கீமோ எடுக்கும்போதே அல்லது அதுக்கு முன்னாடியே எங்கள்கிட்ட வந்துட்டிங்கன்னா நாங்கள் ப்ராப்பராக கைட் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நன்றாக குருவாழ்க, குருவே துணை.